இப்போ வந்து இங்க வாங்க, இந்த வாகனங்கள் எல்லாத்தையும் நான் சொன்னேன் இல்லையா, இங்க கொண்டாந்து அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா வாகனங்களும் இங்க வந்து நமக்கு வந்து கொண்டாந்து இங்க வச்சு, இதுல வந்து கிளாஸ் ரூம்ஸ் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி எல்லா நாட்களுமே ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து வாகனங்களை தரிசிக்கிற மாதிரி வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் வாகனமும் கருட பேரண்ட பட்சி வாகனமும் ரொம்ப சிறப்பு. அது வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு, நம்ம திருக்கோவிலில் மட்டும்தான் இருக்கு. இந்த வாகனம் பாருங்க, இவர் தான் வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்றது. இவருக்கு வந்து ஒரு தனி ஆலயம் வந்து திருவாரூர் வடக்கு வீதியில இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாகனம் வந்து இங்க மட்டும்தான் சிறப்பு, இங்க நம்ம கோவில்ல மட்டும்தான் இது இருக்கு. இப்ப இன்னொரு சிறப்பு வாகனம் ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இவங்க தான் வந்து பேரண்ட பட்சி அப்படின்னு சொல்றது. இவங்களுக்கு வந்து ஒரு சுவையான ஒரு புராணம் இருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், இரண்யவதம் நடக்கும் போது பெருமாள் வந்து தூணை பிளந்துகிட்டு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்தார் அப்படிங்கிறது வந்து ஒரு புராணம் இருக்கிறது, புராண கதை. அப்ப வந்து இந்த இரண்யவதம் வந்து செய்யும் போது ரொம்ப உக்கிரம் அடைஞ்சிடறார். இந்த நரசிம்மருடைய அந்த உக்கிரத்தை தணிக்கவே முடியாம எல்லாரும் என்ன செய்யறாங்க, போய் ஈஸ்வரன் கிட்ட அந்த மாதிரி வந்து அவருடைய உக்கிரம் தணிக்கணும் அப்படிங்கும்போது ஈஸ்வரன் என்ன செய்கிறார் என்றால் சர்வேஸ்வரராக ஒரு அவதாரம் எடுத்து அவர் போய் நரசிம்மரை போட்டு கால்களில் மிதித்து அவர் வந்து அது நரசிம்மரின் உக்கிரத்தை தணித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ நரசிம்மருடைய உக்கிரத்தை தணிச்சதுனால சர்வேஸ்வரரும் வந்து உக்கிரம் அடைகிறார். அந்த அவருடைய உக்கிரத்தை தணிப்பதற்கு பெருமாள் திரும்ப இடபெரண்ட பட்சியாக மாறி அவரை தூக்கி சர்வேஸ்வரர் தூக்கி முதுகுல போட்டு அவருடைய உக்கிரத்தை அடக்குவதாக புராணங்கள் சொல்கிறது. இதை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாதுங்க. இந்த கருட பேரண்ட பட்சி வந்து நம்மளுடைய மன்னார்குடி ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ராஜகோபாலனை உற்சவரை வீதி உலா கொண்டுட்டு வர்றப்போ இருக்கிற வாகனங்கள்ல முக்கியமான வாகனம் இது. அது வந்து 5வது நாள் வாகனம், இது வந்து 8வது நாள் வாகனம். நம்ம ஊர்ல 18 நாள் வந்து உற்சவம் நடக்கும் இல்லையா, அதுல வந்து இவங்க 8வது நாள் வாகனம். இந்த 8வது நாள் ராஜகோபால சுவாமி இந்த இடப்பேரண்ட பட்சி வாகனத்துல வந்து வீதி உலா வரும்.